जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारक बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूत गणादि सेवितं कवित्त जम्बो पलसार भक्षितं उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजं வேயிரு தோழிப்பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 2025 ஆண்டு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான ராசி பலன்கள் எப்படி இருக்கும், எந்தெந்த ஸ்தானத்தை பார்த்து ராகு கேதுவுடைய பலன்கள் இருக்கும். அப்பிரதக்ஷண பிரியாயை நமஹா அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்புறமாக சுற்றி வரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுங்கிறது சாயா கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது பயிற்சியானது 26/4/2025 சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார். யார்? ராகு பகவான். அடுத்ததாக கேது பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சித்திரை 13/26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:20 மணிக்கு உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னி ராசியிலிருந்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசிக்கு கேது பகவான் பிரவேசிக்கிறார். சரி, இதுதான் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது. கும்பராசியில் ராகுவும் அதே போல் கேது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சியானது வரார். சரி, இந்த ராகு கேது பயிற்சியிலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராகு பகவான் எப்படி இருப்பார்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய தலையும் அதுக்கு அடுத்த பாகத்துக்கு கீழெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாம்பு. அதே போல் கேது கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை பார்த்திங்கன்னா பாம்பு தலையாக இருக்கும், மனித உடலாக இருக்கும். நீங்கள் போய் எப்போயாவது நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் உண்மையாக கரெக்டாக. சில பழைய காலத்து கோவில்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, எதிர்மறையாக செயல்படக்கூடியவர் ராகு. ஆசையை அதிகமாக்கி தேவையில்லாத கெட்ட பெருமான அவமானங்கள் நல்ல சில விஷயங்கள்லாம் ராகு எதிர்மறையாகவே செயல்படுவார். அதை தடுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு அப்படிங்கும்போது அதோடைய தசாவில் பிறந்தவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராகுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். அதே போல் இந்த கேது ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், கேது தசை 7 வருஷத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த ராகுவும் கேதுவும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த ராகு கேது தோன்றியதற்கு ஒரு கதையே இருக்குது. திருப்பாற்கடலில் கடையும் பொழுதுலேருந்து இந்த கதையை சொல்ல ஆரம்பித்தோன்னா பெரிய கதை. எப்படி இந்த ராகு கேது உருவானார்கள், எப்படி அந்த நஞ்சை சாப்பிட்டு எப்படி அது இதாச்சு அப்படிங்கிற வரைக்கும் இது ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த ராகு கேதுக்குன்னே இந்த சாயா கிரகம், நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மறையாக சுற்றி வரவங்க. கேது பகவான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அர்ச்சனையிலே சித்திரவர்ணாயன்மா, சித்திர புஷ்பாயன்மா, சித்திரகந்தானு லேபனாயன்மா, சித்திர சத்திர ஜதபாதிகாதி சேவிதாயனமாக. அவர் கேது பகவான் பார்த்திங்கன்னா ஞானத்தை தரக்கூடியவர். கேது விருச்சகத்தில் பார்த்திங்கன்னா உச்சம் பெறுகிறார். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேது பகவானுடைய விஷயம். அதனால் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக அந்தந்த ஸ்தானத்துக்கு வரும்போது என்னென்ன பலன் கொடுக்குறார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. மேஷம் முதல் மீன ராசி வரை பலன்களை எல்லாமே நம்ம பார்ப்போம். உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து சிறிய கட்டணத்தோடு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தெரியும். அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி சிறிய கட்டணத்தோடு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையில் பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? கடகராசி அப்படின்னு சொல்லும் பொழுது புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. சரி, ஏற்கனவே கடகராசி
கண்ட சனி, அஷ்டம சனி அப்படின்னு நிறைய விஷயங்களை அனுபவிச்சாச்சு. நிறைய கெடு பலன்கள்லாம் அனுபவிச்சாச்சு. கொஞ்சம் நெஞ்சம் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கடகராசி பொறுத்தளவுக்கு அனுபவிச்சாச்சு. சரி, இந்த திருக்கணித முறை பஞ்சாங்கப்படி இந்த சனி பயிற்சி வந்தது, சரி கொஞ்சமாவது நம்ம மூச்சு விடலாம், எல்லோரும் நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க, சனி வளர்கிறது, ஸோ எல்லோரும் நமக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க, இனிமேலாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அதுபடியே இருக்கட்டும், வாழ்காலமுடன் வளர்க ஞானத்துடன் நிறைய நல்ல விஷயங்களே இருக்கட்டும். கடகராசி பொறுத்தளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லும்பொழுது, கடகராசி பொறுத்தளவுக்கு 8ஆம் இடத்திலே ராகுவும் 2ஆம் இடத்திலே கேதுவும் வரார். ஸோ 2ஆம் இடத்துல கேது அப்படின்னும்போது குடும்பஸ்தானம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அதாவது கௌரவ பங்கம் ஏற்படும், ரொம்ப கவனமாக இருங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விபத்து, ஏமாற்றம் ஏற்படும். விபத்து கண்டிப்பாக ஏற்படும், ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களை வெளியில் போகும்போது வரும்போது கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். ஏமாற்றங்கள் ஏற்படும், பண விஷயத்தில் ஏமாற்றம் ஏற்படலாம், வேலை விஷயத்தில் ஏமாற்றம் ஏற்படலாம், மாதிரி ஏதாவது ஒரு திருமண விஷயமாக ஏமாற்றம் ஏற்படலாம், மாதிரி ஏதாவது ஏமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் கடகராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் நல்லதே நடந்தாலும் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி வரும். கடகராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்பொழுது சுப செலவுகள் நிறையா வரும், திருமண தடைகள் விலகும், சில பேருக்கு சீக்கிரமாக கல்யாணம் கூடி வரும். அதே போல் சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய வாகனம் வாங்கக்கூடியது, இடம் வாங்கி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரிலாம் வரும். சில பேருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து ஓரளவுக்கு நன்னா இருப்பாங்க. கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவி இந்த நேரத்தில் இந்த வருஷத்தில் ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும். புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா ரொம்ப பொறுமையை கடைபிடிங்க. தேவையில்லாத வீண் வம்பு சண்டை வழக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தில் மட்டும் தலையிடுங்க, இல்லைன்னு எதிர்மறையான சில தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அதே போல் மாணவ மாணவிகள் படிப்பில் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள், சில விஷயங்கள் நிலுவையில் வரும், சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடன் கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறையா இது பண்ணுங்கள். நீர் சம்மந்தப்பட்ட உடல் வியாதிகள் உண்டு, நீர் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருங்க. கூடியமான வரையில் எள்ளு சம்பந்தமான ஐட்டம்ஸ் சாப்பிடாதீங்க. எள்ளு தூவி எள்ளு சம்பந்தமானது சாப்பிட வேண்டாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கீழ்ப்பெரும் பள்ளம் பூம்புகார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் அந்த விஜயாபதி வழிபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க விஜயாபதி வழிபட்ட விஸ்வாமித்திரர் ஆலயத்தில் அங்கே தில்லை காளியம்மன் இருக்குது. ஸோ அந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாகர்கோவிலில் இருக்கும் நாகராஜர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக அமையும். அவ்வளோ தூரம் போக முடியல, சென்னையில் இருக்கீங்க, அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது அரச மரத்தில் இருக்கக்கூடிய நாகருக்கு பிரதிவாரம் ஞாயிற்றுக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் பால் அபிஷேகம் செய்து, முக்கியமாக பால் அபிஷேகம் பண்ணணும், பசும்பால் அபிஷேகம் விசேஷமானது. பசும்பால் அபிஷேகம் செய்து தீபமேற்றி மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து வெத்தலை பாக்கு பழம் கற்பூரம் சூடம் சாம்பிராணிலாம் போட்டு நல்லா ஆத்மார்த்தமாக நாக வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பான முறையில் பண்ணுங்கள். ஸோ அதே போல் அன்றைய பண்ணுற அன்னைக்கு இனிப்பு தானம் கொடுங்க. ஏதாவது சக்கரை பொங்கல், கேசரி, உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க. இவ்வளோ தான் கொடுக்கணும், இது தான் கொடுக்கணும், அதை தான் கொடுக்கணும், உங்களால் என்ன முடியுமோ அதை சுவாமிக்கு திருப்தியாக பண்ணுங்கள். அது 9-10 பேருக்கு உங்கள் கையினால் ஒரு அன்னதானம் மாதிரி கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் உண்டு. டைரெக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக நிறையா பிரச்சனைகள் வரும். ஸோ வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க, பண விஷயத்தில் கவனமாக இருங்க. விரும்பிய இடமாற்றம் ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை வரும்.
அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதுலேயும் முக்கியமாக அரசாங்க உத்தியோகம் சொல்லும்போது முக்கியமாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வழக்கறிஞர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும். கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த படிப்பு, வெளிநாடு யோகம், சில நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் புதுமனை புகுவிழா நடத்தக்கூடிய யோகங்கள், அமைப்புகள்லாம் நன்னா வரும். குடும்பத்தில் சிறு சிறு சுபகாரியங்கள்லாம் நடத்தி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி நிறைய ஓரளவுக்கு எல்லாம் நன்னா வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக கடகராசிக்கு வருகிறது. சுபம்.